ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், குக் வித் கோமாலியில் அரவிந்த் சேஜு அண்ட் சங்கீதா பண்ண மேங்கோ ஸ்டிக்கி ரைஸ் வித் மெக்சிகன் சாட் மேங்கோ சால்சா ரெசிபி எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ரொம்பவே குயிக் அண்ட் டேஸ்டியான ஒரு ரெசிபி இது. இதுக்கு முன்னாடி நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நான் இங்கே ஸ்டிக்கி ரைஸ் பண்ணுறதுக்காக இங்கே ஹாஃப் கப் ஆஃப் ரைஸ் வந்து எடுத்திருக்கேன். ஸோ இந்த ரைஸை வந்து நல்லா வாஷ் பண்ணிவிட்டு ஒரு 20 மினிட்ஸ் வந்துட்டு தண்ணியில் நல்லா ஊற விட்டுட்டு 3 விசில் வந்து குக்கரில் வச்சு நல்லா குழைய வச்சு வேக விட்டு எடுத்துக்கோங்க. அடுத்ததாக நம்மளோட சால்சா ரெடி பண்ணுறதுக்காக நான் இங்கே வந்து ஹாஃப் ஆனியன் வந்து ஃபைனாக சாப் பண்ணி வச்சுருக்கேன், ஹாஃப் டொமேட்டோஸ், இது கூடவே பார்த்திங்கன்னா க்ரீன் அண்ட் ரெட் கேப்சிகம், அது கூடவே வந்து ஸ்வீட் கார்ன், கொஞ்சமாக வந்து ரா மேங்கோ கட் பண்ணி வச்சுருக்கேன். இது கூடவே பார்த்திங்கன்னா லெமன் ஜூஸ், தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துட்டு நல்லாவே வந்து கலந்து விட்டுக்கலாம். ஸோ நம்மளோட சால்சா வந்து குயிக் அண்ட் ஈஸியாக ரெடி ஆகிடும். சாப்பிட்றதுக்கு டேங்கி ரொம்ப டேஸ்ட்டாக வந்து நல்லாயிருக்கும். ஸோ இந்த சால்சாவோட சாலட் வந்து ரெடி ஆகிடுச்சு. அடுத்ததாக பார்த்திங்கன்னா கோகோனட் சாஸ் பண்ணுறதுக்காக நான் இங்கே 1 கப் ஆஃப் கோகோனட் மில்க் எடுத்திருக்கேன். ஸோ இந்த கோகோனட் மில்க் கூட பார்த்திங்கன்னா வந்துட்டு கொஞ்சமாக வந்து கார்ன்ஃப்ளவர் அண்ட் வாட்டர் மிக்ஸ் பண்ணி வச்சுருக்க ஒரு லிக்விட் வந்து நம்ம சேர்த்துக்கலாம். ஸோ இது லைட்டாக வந்து ஹீட் ஆகணும். கோகோனட் மில்க் லைட்டாக ஹீட் ஆனதுக்கப்புறமா நம்மளோட கார்ன்ஃப்ளவர் மிக்ஸ்டர் வந்து சேர்த்துக்கலாம். இது கூடவே பார்த்திங்கன்னா 2 டேபிள் ஸ்பூன் ஆஃப் சுகர் வந்து சேர்த்துக்கிறேன். 1 பிஞ்ச் அளவுக்கு வந்து சால்ட் வந்து சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு இது எல்லாமே நல்ல ஒரு திக்கான ஒரு சாஸ் கன்சிஸ்டன்சிக்கு வரணும். அந்த சுகர் எல்லாம் நல்லா மெல்ட் ஆகிட்டு நம்மளோட சாஸ் பார்த்திங்கன்னா நல்லா திக்காக வந்து ரெடியாகி வரணும். ஸோ பாருங்கள், இப்போ நல்லா திக்காக ஆரம்பிக்குது. ஸோ கொஞ்சம் கொஞ்சமாக வந்து இது திக்காக ஆரம்பிக்கும். இந்த சாஸ் பார்த்திங்கன்னா சாப்பிட்றதுக்கு ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். இந்த மாதிரி நல்லா திக்கானதுக்கப்புறமா இதை வந்து நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணி விட்டுக்கலாம். பாருங்கள், நல்ல ஒரு திக் கன்சிஸ்டன்சியில் இருக்குது. ஸோ ஸ்டவ் ஆஃப் பண்ணி இறக்கி வச்சுக்கலாம். அடுத்ததாக வந்து நம்ம ரெடி பண்ணி வச்சுருந்த அந்த ரைஸ் இருக்கு இல்லையா, ஸோ அந்த ரைஸ் வந்து ஒரு பவுலில் சேர்த்துக்கலாம். இது கூடவே நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க அந்த கோகோனட் சாஸ் இருக்கு இல்லையா, ஸோ அந்த கோகோனட் சாஸ் வந்து சேர்த்துட்டு கலந்து விட்டு எடுத்து வச்சுக்கலாம். ஸோ நம்ம 5 ஃப்ளேவர்ஸ் ஆஃப் ஸ்டிக்கி ரைஸ் வந்து பண்ண போகிறோம். ஸோ ஃபர்ஸ்ட் ஃப்ளேவர் பார்த்திங்கன்னா நார்மல் ஒயிட் ஸ்டிக்கி ரைஸ். ஸோ அதுக்கு வந்துட்டு நம்மளோட ரைஸில் வந்துட்டு கோகோனட் மில்க் வந்து சேர்த்துட்டு எடுத்து வச்சுக்கலாம். அடுத்ததாக வந்துட்டு நான் இங்கே ப்ளூ கலருக்கு பார்த்திங்கன்னா ப்ளூபெர்ரி வந்து ஃபைனாக பேஸ்ட் பண்ணி வச்சுருக்கேன். அது கூடவே வந்துட்டு நம்மளோட கோகோனட் சாஸ், அது கூடவே வந்து ரைஸ் சேர்த்துட்டு எடுத்து வச்சுக்கலாம். க்ரீனுக்கு வந்து நம்ம ஸ்பினாச் இல்லை ஃபுட் கலர் எடுத்துக்கலாம். எல்லோவுக்கு வந்து மேங்கோ பியூரி வந்து சேர்த்துக்கேன். ரெட்டுக்கு பார்த்திங்கன்னா வந்துட்டு நான் பீட்ரூட் வந்து அரைச்சி பேஸ்ட் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ இது எல்லாமே பார்த்திங்கன்னா ரெடி ஆகிடுச்சு. ப்ளூபெர்ரி, மேங்கோ, க்ரீன் பார்த்திங்கன்னா வந்துட்டு நம்ம ஸ்பினாச் எடுத்துருக்கோம். ஒயிட் வந்து பிளெயினாக இருக்குது அண்ட் ரெட் பார்த்திங்கன்னா வந்து பீட்ரூட். ஸோ இது எல்லாமே பார்த்திங்கன்னா வந்துட்டு கோகோனட் மில்க் அண்ட் ரைஸ் கூட சேர்த்து அந்தந்த ஃப்ளேவரோட பியூரி சேர்த்து எடுத்து வச்சுருக்கோம். இப்போ மிச்சம் இருக்கிற அந்த கோகோனட் சாஸ் இருக்கு இல்லையா, அந்த கோகோனட் சாஸில் வந்து மேங்கோ பியூரி வந்து சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. இது வந்து மேங்கோ சாஸ் மாதிரி வந்து நம்ம இது யூஸ் பண்ண போகிறோம். இப்போ அடுத்ததாக வந்து நம்மளோட பிளேட்டிங் டைம் வந்தாச்சு. இப்போ பிளேட்டிங் பண்ணுறதுக்கு பார்த்திங்கன்னா நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க அந்த 5 ஃப்ளேவர்ஸ் ஆஃப் டிஃப்ரெண்ட் ஸ்டிக்கி ரைஸ் வந்து எடுத்து வச்சுக்கலாம். ஃபர்ஸ்ட் வந்து ப்ளூ கலருக்கு வந்து ப்ளூபெர்ரி, ரெண்டாவது பார்த்திங்கன்னா நம்ம ஸ்பினாச் வந்து யூஸ் பண்ணியிருக்கோம், தேர்ட் பார்த்திங்கன்னா வந்து பீட்ரூட் வந்து யூஸ் பண்ணியிருக்கோம், ஃபோர்த் பார்த்திங்கன்னா பிளெயின் ஒயிட் ஸ்டிக்கி ரைஸ், அண்ட் ஃபிஃப்த் பார்த்திங்கன்னா நம்ம மேங்கோ பியூரி வச்சு ரெடி பண்ணியிருக்கோம். ஸோ அடுத்ததாக வந்துட்டு நம்மளோட சால்சா வந்து வைக்கிறதுக்காக நான் வந்து இங்கே மெக்சிகன் சாட் வந்து குக் வித் கோமாலியில் ரெடி பண்ணியிருந்தாங்க. நம்ம வந்து இன்றைக்கி வந்து டாக்கோட ஷெல் தான் வந்து யூஸ் பண்ணியிருக்கோம். இதுக்குள்ளே நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க அந்த சால்சா இருக்கு இல்லையா, ஸோ அந்த ஸ்டஃபிங்கை வந்து ப்ளேஸ் பண்ணிக்கலாம். இது சாப்பிட்றதுக்கு ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். கண்டிப்பாக நீங்களும் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்பவே சூப்பராக இருக்கும் இந்த ரெசிபி. குயிக் அண்ட் ஈஸியாக செஞ்சு முடிச்சிடலாம். இந்த மாதிரி வந்து டிஃப்ரெண்ட்டாக வந்து நம்மள குழந்தைங்களுக்கு செஞ்சு கொடுக்கும்போது ரொம்ப ஹெல்த்தியாகவும் இருக்கும், ரொம்ப டேஸ்டியாகவும் இருக்கும். சைடில் பார்த்திங்கன்னா மேங்கோ கட் பண்ணி வச்சாச்சு. இப்போ இதுக்கு மேலே பார்த்திங்கன்னா நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க அந்த கோகோனட் சாஸ் வந்து சேர்த்துக்கலாம். அதுக்கு மேலே வந்து நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க அந்த மேங்கோ சாஸ் இருக்கு இல்லையா, ஸோ அந்த மேங்கோ சாஸையும் வந்து ப்ளேஸ் பண்ணிக்கலாம். அவ்வளோதாங்க, ரொம்பவே யம்மி அண்ட் டேஸ்டியான மேங்கோ ஸ்டிக்கி ரைஸ் வித் மெக்சிகன் சாட் மேங்கோ சால்சா ரெசிபி குக் வித் கோமாலியில் பண்ண அதே மாதிரி ரெடி ஆகிடுச்சு. ஸோ இந்த ரெசிபியை பண்ணி தான் இந்த வாரம் குக் வித் கோமாலியில் அரவிந்த் சேஜு அண்ட் சங்கீதா பார்த்திங்கன்னா ஷெஃப் ஆஃப் த வீக் வந்து வாங்கியிருக்காங்க. சாப்பிட்றதுக்கு சும்மா சொல்லக்கூடாதுங்க, அட்டகாசமான ஒரு டேஸ்ட்டில் இருந்தது.
கண்டிப்பாக நீங்களும் இந்த ரெசிபியை ட்ரை பண்ணி பாருங்கள். இது மட்டும் இல்லை, இதுக்கு முன்னாடி நம்மளோட சேனலில் நிறைய குக் வித் கோமாளி ரெசிபிஸ் அப்லோட் பண்ணியிருக்கோம். இது வரைக்கும் பார்க்காதவங்க கண்டிப்பாக பார்த்துருங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா கண்டிப்பாக கல்பனா பிளாசாக்கு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். ஸ்டே டியூன் வித் த சேனல் ஃபார் அவர் அப்கமிங் வீடியோஸ். See you. Tata. Bye-bye.